நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ இந்த மாதம் வந்து மாசி மாத பொது பலன்கள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மாசி மாதம் இப்போ மாசி மாதம் ஆரம்பிக்க 13/2/2025 முதல் 14/3/2025 வரை நம்ம வந்து மாசி மாதம் தமிழ் மாதம் மாசி மாதம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி சூரியன் வந்து கும்பத்தில் இருப்பார், புதனும் கும்பத்தில் 14 நாள், மீனத்தில் 16 நாள், சுக்கிரன் வந்து மீனத்தில் 30 நாளும் உச்ச நிலையில் தான் இருப்பார், செவ்வாய் வந்து மிதுனத்தில் வக்ர நிலையில் இருப்பாங்க. இதுதான் வந்து அதாவது இந்த மாதத்தும் கிரகங்கள் வந்து பெயர்ச்சி நிலைகள் வந்து மீதி குரு சனி ராகு கேதுங்கள்லாம் அது அவங்கவுங்க இருக்கிற இடத்துலையே தான் இருப்பாங்க. சனி பெயர்ச்சி அதே மாதிரி சனி பெயர்ச்சி மார்ச் 29 திருக்கணித முறைப்படி மார்ச் 29 சனி பெயர்ச்சி ஆகுது. அதே மாதிரி மே 14 குரு பெயர்ச்சி வருது, மே 30 ராகு கேது பெயர்ச்சி வருதுங்க. மகர ராசி வந்து இப்போ குருவோட பார்வையில் இருக்கிறதுனால உங்கள் அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகளாக தான் இருக்குது. கடந்த ஒரு வருட காலமாகவே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது. அதாவது யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்ற முடியாத தன்மைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தான் இருக்குது தான். அது வந்து சனி பயிற்சிக்கு பின்னாடி தான் சரியாகும். சனி பயிற்சி வந்து மார்ச் 29க்கு மேலே அந்த அமைப்புகள் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உச்சமாக 3ஆம் இடத்துல மீனத்தில் உச்சமாவார், ராகு கூட இணைவார், புதன் வந்து அங்கே நீச்ச நிலைமையில் வருவார். இதனால் இளைய சகோதரர்கள் அனுகூலங்கள் ஆதாயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். அதேமாதிரி 4ஆம் இடம் வந்து சனியோட பார்வை இருக்கிறதுனால தாய் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். தாய் வழி உறவுகள் மூலமாக கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்க செய்யும். கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. 5ஆம் இடம் தான் குலதெய்வ அருள்னால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் வந்து உண்டு. அதே மாதிரி குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தைகளை வந்து குரு பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களாக தான் இருக்குது. ஒரு காலமாகவே குரு பகவான் அங்கே தான் இருக்கிறாரு. அதனால் வந்து குழந்தைகள் மீது உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் புரிதல்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். 6ஆம் இடத்துல வந்து செவ்வாய் 6ல் வந்து செவ்வாய் இருக்கிறதுனால வேலைகளில் சிறு குழப்படிகள் இருக்க தான் செய்யும். சண்டை சச்சரவுகள் இருக்கும், குழப்படிகள் இருக்கும், ஏன்டா வேலைக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து செவ்வாய் வந்து கடகத்துக்கு வந்தது பிற்பாடு ஓரளவு சரியாகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 7ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களாக இது உங்களுக்கு அமையும். அதே மாதிரி 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால சண்டை சச்சரவுகள் அதாவது தடை தாமதம் விபத்து அதெல்லாம் 8ஆம் இடத்தை தான் குறிக்குது. அதெல்லாம் வந்து சனி பயிற்சிக்கு பின்னாடி தான் வந்து உங்களுக்கு சரியாகும். 8ஆம் இடம் வந்து தடை தாமதம்னு சொல்லுவோம்ல, அதான் திருமணம் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அமையவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா மார்ச் 29க்கு மேலே சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த பாவகம் வந்து நல்லா ஆகும். தடை தாமதங்கள்லாம் நீங்கக்கூடிய தன்மைகள்லாம் வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 9ஆம் இடம் வந்து கேது பகவான் இருக்கிறாரு. அந்த கேது பகவானை வந்து சுக்கிரனும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறதுனால 9ஆம் இடம் வந்து தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி தந்தை வழி சொத்து ஏதாவது இருந்தது, கோர்ட்டு கேஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் உண்டாகக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி 10ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால தொழில்கள் வந்து ஒரு குறை இல்லாமல் நல்லா போகக்கூடிய தன்மைகள் உண்டு. உங்கள் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் தான் 10ஆம் அதிபதி ராசிக்கு அவர் வந்து உச்சமாகிறதுனால தொழில் ஏற்கனவே வந்து இருந்ததை விட ஒரு படி நல்லா ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடத்தை சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறதுனால லாபஸ்தானம்
லாபங்கள் வரக்கூடிய லாபங்கள்லாம் வந்து கொஞ்சம் தடைபட்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மூத்த சகோதரன் சகோதரிகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாகவே கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தை வந்து செவ்வாய் பார்க்குறதுனால வெளிநாடு போகணும் அப்படின்றதுலாம் கொஞ்சம் தாமத வெளிநாட்டு யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் அமையாது. இன்னொரு 1 மாதம் கழித்து பங்குனி மாதத்துக்கு மேலே தான், மாசி மாதத்துக்கு மேலே தான் வந்து, ஏன்னா மாசி மாதம் வரைக்கும் செவ்வாய் வந்து உங்கள் 12ஆம் பாவத்தை பார்ப்பார். அதனால் வெளிநாட்டு யோகம்லாம் கொஞ்சம் தடையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் செவ்வாய் கொடுப்பார். ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிகிட்ருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் டல்லாக தான் போய்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்க, டாக்ஸி, ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் வந்து பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். நம்ம இப்போ சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.